2 o'clock ஆயிடுச்சு. அவர் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியலையே. நம்மளை தானே சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. இப்போ நம்ம எப்படி போய் கேட்குறது? யாராக்கிட்டாலும் சொன்னால் நீ எதுக்கு போகிற, நான் போய் கொடுக்குறேன்னு சொல்லுவா. மது வந்தானா கேட்கலாம். வரா அவகிட்டே கேட்டுட்டு போவோம். என்னடி யாருக்காகவும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது? சேச்சா, யாருக்குமே வெயிட் பண்ணலை. இந்த கெஸ்ட் ஹவுஸில் அந்த கார்த்திக் சார் இருக்கார்ல, அவருக்கு சாப்பாடு பண்ணிட்டு போகணும். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே காலையில் சஞ்சய் சொன்னார். அதனால தான் இப்போ போய் கொடுக்கலாமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும்மா நீ போய் சாப்பாடு கொடுக்காம இருக்கேன்? உன்கிட்ட தானே காலைல சொன்னார், அவருக்கு உடம்பு வேறு சரியில்லைல்ல. இடையில போய் பார்த்தியா? என்ன நீ இப்படி இருக்க? சரி போ, சீக்கிரம் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுப்போ. நீ இடையில நான் பார்க்கவே இல்லை மது. இப்போ தான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். சரி அப்போ நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவா? கிளம்பு சீக்கிரம் போய் கொடுத்துருவா. சரி. ஹை ஜாலி ஒரு பார்க்க போகிறோம். இவன் என்ன இந்த ஓட்டம் ஓடுறா அதுக்குன்னு? சொல்கிறா தம்பி. டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அட ஏன்டா நீ வேற, நான் இன்னைக்கு வேலைக்கே போகலடா. ஏன்டா இன்னும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? ஏதோ அண்ணன் சொன்னால் இன்றைக்கி தான் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு, நீ என்னன்னா வேலைக்கே போகலன்னு சொல்கிற? ஆமாண்டா, ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னும் வேலைக்கு போகலன்னு சொல்கிற? செத்த இருடா, என்னை முதல்ல பேச விடு. ஓகே சொல்லு. காலையில் எந்திரிச்சேன், எனக்கு ஒரே சளி ஜுரம். அதனால தான் என்னால் வேலைக்கு போக முடியல. நான் அப்போ கூட பெட்டராக தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணினேன். நான் அவன்கிட்ட சொன்னேன், சரண்கிட்ட. அவன் இல்லை வேணான்னு, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளையிலேருந்து நீ வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி என்னை வீட்லேயே உட்கார வச்சுட்டு போயிட்டானுங்க. அவனுங்க போனதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாக சரியாயிடுச்சு. இப்போ நான் ஓகே தான். அதான் சரி இப்போ போய் அவனுங்களை பார்க்கலாமேட்டு கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ நீ ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைடா, இப்போ நான் ஓகே தான். இவங்க எங்கே வந்தாங்க? இந்த பிள்ளை நம்ம ரூமுக்கு வரும்போதெல்லாம் கதவையே தட்டிட்டு வர மாட்டாங்குது. பொசுகுன்னு வந்துடுது. இந்த பிள்ளை எப்போ வருது என்னன்னு எதுவுமே தெரியவும் மாட்டாங்குது. குட் மார்னிங் கார்த்திக் சார். டேய் யாருடா அது மதிய நேரத்தில் போய் குட் மார்னிங் சொல்கிறது? டேய் ஒரு நிமிஷம் லைனில் இருடா. இது ஆஃப்டர்நூனுங்க, மார்னிங் இல்லை. சாரி சார், மறந்துட்டேன். நீங்கள் எதுக்கு இப்போ வந்தீங்க? உட்காருங்க முதல்ல. ஏன் என்னாச்சு? உங்களுக்கு உடம்பு முடியலல்ல, அதனால தான். நீங்கள் முதல்ல உட்காருங்க. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சஞ்சய் சார் சொன்னார். என்னதான் உங்களை பார்த்துக்க சொன்னார். என்னது இவங்க என்னை பார்த்துக்க போகிறாங்களா? என்ன நடக்குது இங்கே? நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. ஆமாம், காலையில் சஞ்சய் சார் தான் சொன்னார் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. நீங்களும் ஒர்க்குக்கு போகலையாமே, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் என்ன தான் கொடுக்க சொன்னார். இல்லை நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன், டைனிங் டேபிளில் இருக்குது. நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு வச்சு கொடுக்குறேன். இல்லை எனக்கு இப்போது சாப்பாடுலாம் வேணாம். என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்காக தானே நான் ஆசையாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன். என்னது ஆசையாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்களா? டேய் என்னடா நடக்குது அங்கே? டேய் குருவி கூடு, கொஞ்சம் கம்முன்னு இருடா. சரி ஏதோ நடக்குது. நீ லைனில் இருந்தால் தொணன்னு பேசிகிட்டு இருப்பேன், நான் வைக்கிறேன். டே வச்சிடாதடா. எதுக்கு இப்போ இவங்க கிட்டக்க வராங்க? ஏங்க ஒரு நிமிஷம் என்கிட்ட வாங்களேன். ஏன் எதுக்கு? ஐயோ ஒரு நிமிஷம் வாங்க. நானும் கிட்ட வர முடியாது, நீங்கள் இப்படியே சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க. இப்படி பொறுமையாக கூப்பிட்டாலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இருங்க. என்னங்க பண்ணுறீங்க? எனக்கு இவங்க கண்ணை பார்க்க கூட முடியலை. ஐயோ இவரை பார்த்தா வெக்கமாக வருது. இப்படியே நான் உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமோ? ஐயோ அப்படிலாம் இல்லையே. அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே சாரி. அது எப்படி எல்லாமே பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்குறாங்க? உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சரி வாங்க, சாப்பாடு வச்சு தரேன். இல்லை நீங்கள் வச்சுட்டீங்களே, நீங்கள் போங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். வாங்க வச்சு கொடுத்துட்டு போகிறேன். ரொம்ப தான் ஓவராக பண்ணுறீங்க. எது நான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேனா? ஆமாம், பின்ன நான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்க சாப்பாடு வச்சு தரேன். இப்போ நம்ம போகலன்னா நம்மளை விடவே மாட்டாங்க, நம்ம போயிடுவோம்.
என்ன மனசுக்குள்ளே ஏதோ பேசிக்கிற மாதிரி தெரியுது. சே அப்படின்னா நீங்கள் போங்க, நான் வரேன். ஓகே. ஐயோ, இந்த கிறுக்கு பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, முடியலை. எதுக்கு இந்த பிள்ளை என்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னால் இந்த பிள்ளையோட கண்ணை பார்க்கவே முடியலப்பா. இந்த சஞ்சய் வரட்டும், அவனால தான். இங்கே உட்காந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்நேரத்துக்கு ஜூஸ் வேற குடிச்சிட்டு இருக்காரு. வேலை எப்படி போணுச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு வந்தா இவர் கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுதே. இப்போ கூப்பிடலாமா வேணாமா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, கூப்பிட்டே பேசிடுவோம். சஞ்சய், சஞ்சய், என்னது இவர் கூப்பிட காதல் வாங்காமல் இருக்காரு? என்னாச்சு? உண்மையிலே ரொம்ப சோகமாக இருக்காரோ? சஞ்சய், ஆ சொல்லுங்க மது. என்னாச்சு இவருக்கு? எப்பவுமே நம்மக்கிட்ட பேசும்போது சிரிச்சுக்கிட்டே தானே பேசுவார். இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற மாதிரி இருக்கு? சொல்லுங்க மது. என்ன சஞ்சய், என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? சச்சா ஒன்றும் இல்லை மது. உண்மையிலே எதுவுமே இல்லையா? ஒன்றும் இல்லை மது. ம், சரி சஞ்சய். என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு? ஏன் இப்படியே உட்காந்துருக்காரு? இவரை இப்படியே விட்டுட்டு போகிறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ என்னதான் பண்ணுறது? டேய் சஞ்சய், உனக்குள்ளே எவ்வளோ வேணாலும் சோகம் இருக்கட்டும், அதை ஏன் வெளியில் காட்டுற? அதுவும் மது கிட்ட ஏன் காட்டிகிட்டு இருக்க? எப்போவுமே நம்ம தான் ஆசையாக பேச போவோம். இப்போ என்ன அவங்க ஆசையாக பேச வராங்க, நீ எது கூட தள்ளி போயிட்டுருக்க? என்ன பண்ணுறது இப்போ? சரி, அவர்கிட்டே பேசிடுவோம். சஞ்சய் சார். சாரி மது. இல்லை பரவாயில்ல சார். என்ன ஆச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ம் ஆமாம் மது. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கிறேன்னா என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? உங்ககிட்ட மறைச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சரி, அப்போ சொல்லுங்கள், என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை மது, எங்கள் அம்மா ஆஃப்டர்நூன் கால் பண்ணியிருந்தாங்க. சரி, என்ன சொன்னாங்க? என்னை உடனே ஊருக்கு வர சொல்கிறாங்க, ஏன்னு தெரியலை. என்ன சஞ்சய் சொல்கிறீங்க? ஊருக்கு கூப்பிடுறாங்களா? அவங்கக்கிட்ட என்னன்னு கேட்டிங்களா நீங்கள்? என்னன்னு கேட்டேன். எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, வந்துட்டு போறியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து என்னால் இன்றைக்கி தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணமா, இப்போ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. சரி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்குமே மனசு வரலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? எனக்கு தெரியல மது. இப்போது நான் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு போக முடியாது. நான் அண்ணனுங்களெல்லாம் விட்டுட்டு அம்மாவை பார்த்துட்டு வந்துடுவா. அந்த கம்பெனி நம்ம கூட பார்ட்னர்ஷிப் வச்சுப்பாங்களா என்னன்னு தெரியலையே. ஒரே குழப்பமாக இருக்குது. அதை யோசிக்க யோசிக்க தலையெல்லாம் வலிக்குது. ஆனால் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னால் இது மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை. இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. அந்த கம்பெனிக்கு நான் மறுபடியும் போவேனா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பேன். இப்போ இங்கே இருந்து நீங்கள் போகிறீங்களா? நீ என்ன சொல்கிற? நான் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரவா? இது என்ன கேள்வி? என்கிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்குறீங்க? உங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்க போகிறீங்க, இதுக்கு எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்ருக்கீங்க? சரி, எத்தனை நாள் கழிச்சு வருவீங்க? எனக்கு தெரியல மது. நீங்கள் சீக்கிரமாக வர முடிஞ்சா சீக்கிரமாகவே வந்துடுறீங்களா? நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக நான் வந்துடுவேன். சரி, அப்போ நீங்கள் இன்னைக்கு நைட்டே கிளம்புங்க. கிளம்பி உங்கள் அம்மாவை பார்த்துட்டு ஒரு 2 days கிட்ட டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பொறுமையாக வாங்க. நான் கூட ஒரு நாள்லேயே வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் 2 நாள் எடுத்துக்க சொல்கிறீங்க. சரி பரவாயில்ல, நான் 2 நாள் இருந்துகிட்டே வரேன். சஞ்சய்னா அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நாளே வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு நாளே வந்துடுங்க.
உங்களுக்கு உங்கள் வேலை ஒரு நாளில் முடியுதோ இல்லை ஒரு மணி நேரத்தில் முடியுதோ, எப்போ முடிஞ்சாலும் நீங்கள் உடனே கிளம்பி வந்துடுங்க. இல்லை மது, பரவாயில்ல, 2 days தானே, நான் 2 days இருந்துட்டே வரேன். ஏன் சஞ்சய் இப்படி பேசுகிறீங்க? 2 days நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அப்புறம் இங்கெல்லாம் ஒர்க் அப்படியே இருக்கும்ல, அப்புறம் உங்கள் அண்ணனுங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ணனுங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கோ இல்லையோ, இங்கே வேற யாருக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு போலயே. யாருக்கு யாருக்கு கஷ்டமாக இருக்கு? இல்லை, சொல்கிறேன் பொதுவாக. இப்போ மட்டும் நல்லா சிரிப்பார். 2 days இருக்க போகிறாரு அங்கே போய். என்ன மது, மனசுக்குள்ளேயே யாரையோ திட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்போ நான் 2 days கழிச்சே வரட்டுமா? சஞ்சய், உங்களுக்கு ஒர்க்கு போய் அங்கே முடிஞ்ச உடனே நீங்கள் கிளம்பி வந்துடுங்க. நான் 2 daysன்னு சும்மா தான் சொன்னேன். நீங்கள் உடனே 2 days இருக்கலான்னு பார்க்காதீங்க. இங்கே நிறைய ஒர்க் இருக்குது. முதல்ல போய் உங்கள் அம்மாவை பாருங்கள், அவங்க எப்படி இருக்காங்கன்னு அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். ம், சரி மது. அப்புறம் இந்நேரத்துக்கு நீங்கள் எதுக்கு அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க? குடிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே உட்காந்துட்டேன். மறுபடியும் போய் அந்த ஜூஸை எடுத்து குடிப்பீங்களோ? ஏன்? அதே கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்நேரத்துக்கு எதுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க? குடிக்கலான்தாம்மா எடுத்துகிட்டு வந்து உட்காந்தேன். இந்த நைட் நேரத்தில் உங்களுக்கு ஜூஸ் கிட்டதா? ஏற்கனவே குளிருது, பனி பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இதில் நீங்கள் ஜூஸை நைட் நேரத்தில் குடிக்கிறாங்கிறீங்க. உங்களுக்கு உடம்பு முடியலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? எவ்வளோ தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் எனக்கு. யாருக்கு கஷ்டமாக இருக்கும்? இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் இப்போ ஜூஸ் குடிக்கிறதுனால உங்களுக்கு உடம்பு சரியாமல் போகலாம். அதனால ஒர்க்கெல்லாம் அப்படியே நிற்கும்ல, அதுக்காக தான் சொன்னேன். அப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இங்கே காலேஜ் ஒர்க் அப்படியே நின்று போயிடும்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பார்த்துக்கோங்க மக்களே, என் மேலே உள்ள அக்கறையில் தான் இப்போ சொன்னான். இப்போ என்னமோ அவள் வீட்டு ஒர்க்கு நின்று போகிற மாதிரியே பேசுகிறா பாருங்க. ஓ அப்படியே மது, நான் கூட நீங்கள் என் மேலே உள்ள அக்கறையில் தான் சொன்னீங்களோன்னு நினச்சேன். உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் அப்படி சொன்னேன். போதுமா? போங்க முதல்ல உள்ள. ஏற்கனவே பனி பெஞ்சிட்ருக்கு, வெளியில் நின்றோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எனக்கும் ஜுரம் வந்துடும். சரி சரி, வா போவோம். ம். எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அவங்களுடைய பெயினெல்லாம் என்னால் உணர முடியுது. அம்மா இல்லாத எனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் எந்த ஒரு சொந்தமும் இல்லாமல் இந்த அளவுக்கு மேலே வந்திருக்காங்க. அதுவும் அவங்களுடைய 4 sisters கூட. அப்போ அவங்க எவ்வளோ குழந்தையாக இருப்பாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான் கண்டிப்பாக அவங்களுடைய கம்பெனியில் சேர்ந்தா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன், ட்ரூவாக இருப்பேன். அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவேன், அவங்கள நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க. நான் அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் பார்த்தேன், ஆனால் அந்த பொண்ணோட கேரக்டரில் தெரிஞ்சிச்சு அவங்க அக்கா அவங்கள எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க அப்படின்ட்டு. சொல்லு கவி, என்ன விஷயம்? கவி, நான் பேசுகிறது கேட்குதா? ஆ கேட்குது, சொல்லு. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சா? வந்துட்டீங்களா ரூமுக்கு? ஆ வந்துட்டேன். வந்தீங்கல்ல, என்னை வந்து பார்க்கலாம்ல. நீங்கள் மட்டும் உங்கள் ரூமில் இருக்கீங்க. நீங்கள் வந்தீங்களா என்னன்னு தெரியாமலே நான் இங்கே உட்காந்துருக்கேன். நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், அதனால் வந்தோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டேன். சொல்லு. இன்டர்வியூலாம் எப்படி போணுச்சு? எங்கேயாச்சும் சாஃப்டாக பொறுமையாக ஒரு பொண்ணு மாதிரி அழகாக பேசுகிறாளா? இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா, ஏன் இப்படி இருக்கா அவன்? இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையனோட நன்மையை நினைக்கும் போது தான் எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. பாவம் அவன் என்ன எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் ப்ரோ, அவனை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன கவின் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பேசுறது கேட்குதா இல்லையா? பதில் சொல்லாமே இருக்கீங்க. ஆ கேட்குது. கவின், இப்போ நான் உங்கள் ரூமுக்கு தான் வரப்போகிறேன். கதவு தட்டினோடனே பயந்துடாதீங்க, சரிங்களா? நான் தான் வரேன்.
பாவம் புள்ள தனியாக இருக்குது, நம்ம போய் கதவை சொல்லாமல் கொல்லாமல் தட்டுனா பயந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் இவளுக்கு இந்த பிளானை சொன்னால் இவன் என்னன்னா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவ எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாப்பா. இவளை புரிஞ்சிக்கவே பல வருஷம் ஆகும். ஆனால் உண்மையிலே இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் ரொம்ப பாவம் ப்ரோ. மறுபடியும் சொல்லிக்கிறேன், நீங்கள் ரொம்ப பாவம் ப்ரோ. சஞ்சய் வெளில தான் இருக்கேன், கதவு திறங்க. கதவு திறந்து தான் இருக்கு, நீங்கள் ஏன் உள்ளே வந்துடு. ம் சரி. என்ன மது, என்ன விஷயம்? ரூம் வரையும் வந்திருக்க? ஆமாம், போன வேலை என்னாச்சு? எங்கேயாச்சும் பொறுமையாக பேசுகிறாளா? எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாமா, ஏனே தெரியல. உங்களை தான் கேட்குறேன், போன வேலை என்னாச்சு? ஆமாம், நீங்கள் எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தீங்க? இவகிட்ட சொல்லலாமா வேணாமா? இவகிட்ட இப்போ சொல்ல வேணாம். உங்களை தான் கேட்குறேன், எந்த கம்பெனியில் இன்டர்வியூக்கு போயிருந்தீங்க? அது உனக்கு தேவையில்லாதது. சரி, போன வேலை என்னாச்சு? இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, நாளைக்கு தான் கால் பண்ணி சொல்லுவாங்க. சொன்ன உடனே நம்ம ஊருக்கு கிளம்பிடலாமா? என்ன அவசரம் உனக்கு? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்தோம், இப்போ தானே இன்டர்வியூவே அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் கிளம்புறதுக்கு என்னன்னு பார்க்கணும். சரி, அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, நான் கிளம்பி போகிறேன். இவளை இங்கேருந்து அனுப்பக்கூடாது, நம்ம கூட தான் வச்சுக்கணும். அங்கே போனால் தேவையில்லாமல் எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் சண்டை போட்டுட்டு அப்படியே தான் இருப்பாள். நம்மக்கிட்ட இவளை வச்சுக்கிட்டா தான் கொஞ்சமாச்சும் இவளை மாற்ற முடியும். இவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. கேட்க கேட்க பதிலே சொல்ல மாட்டாங்கிறீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஊருக்கு போகலாம், நீ என் கூடயே இரு, என் வேலை முடிகிற வரைக்கும். இவன் என்ன இப்படிலாம் பேச மாட்டான், எனக்கு என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்கான்? ஒருவேளை நம்ம மேலே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குமோ? வாய்ப்பில்லையே, நம்ம அதை மாதிரிலாம் நடந்திருக்க மாட்டோமே. அப்புறம் என்னத்துக்கு இவன் இப்படி சொல்கிறான்? இவனுக்கே என்னை பிடிக்காது, அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி அவன் சொல்கிறான் என்னன்னு தெரியலையே. ஒருவேளை நமக்கு இவன் ஏதாச்சும் பிளான் போட்டுட்ருப்பானோ? அந்தளவுக்கு இவன் ஒர்த்து கிடையாது. அப்புறம் வேற என்னவா இருக்கும்? என்ன சொல்லிட்டு மேடம், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது. நீங்கள் இப்போ தான் வேலைக்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் என்னை பற்றி நீங்கள் எதுவும் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. எதுக்கு தான் இந்த பிள்ளை இவ்வளோ திமிராக இருக்குன்னு எனக்கு தெரியல. பாசமாக கேட்டாலும் கோவமாக தான் பேசுது, கோவமாக பேசினாலும் கோவமாக தான் பேசுது. இந்த பிள்ளை என்னைக்கு தான் சிரிக்கும்? என்ன? ஆமாம் கவி, உன்கிட்ட நான் உனக்கு கேட்கணும், கேட்கலாமா? என்ன கேட்கணும்? உனக்கு ஹாப்பினஸ்னு எதுவுமே கிடையாதா? ஏன்? அது ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நீ ஸ்மைல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் இது மாதிரி தான் கோவமாகவே இருக்க. ஏன் உனக்கு ஸ்மைல்லாம் வராதா? எனக்கு ஸ்மைல் பண்ண பிடிக்கல, எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. யாருக்காச்சும் சிரிக்க பிடிக்காம இருக்குமா? நீ என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்க? நானும் தான் நீங்கள் சிரித்து பார்த்ததே இல்லை. நான் உங்ககிட்ட கேட்டுட்டா இருக்கேன், அதே மாதிரி என்னை பற்றி நீங்கள் கேட்காதீங்க. இவகிட்ட பேசுறது வேஸ்ட்டு தான். இவளை நான் எப்படி தான் திருத்தி கொண்டுட்டு வர போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. புரிஞ்சதா? என்னை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. நீ இப்படியே தனியாகவே இருக்கலாம்னு நினைக்கிறியா? நான் ஒன்றும் தனியாலாம் இல்லையே. இல்லை, எனக்கு நீ தனியாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே கோவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, யாருக்கிட்டேயுமே பேசாமல், பேசினாலும் கோவமாக பேசிக்கிட்டு. உனக்கு யாரு கூடயாச்சும் சிரித்து பேசணுன்ட்டு ஆசை இருக்கா? எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் நான் பேச மாட்டேன். என்ன கவி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன மூஞ்சி மாறிடுச்சு? சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன். என்ன ஒர்க் இருக்கு உனக்கு? கொஞ்ச நேரம் ஏறி நம்ம கீழே காஃபி சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை, எனக்கு தேவையில்லை, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. உங்களுக்காக நான் எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு வந்திருக்கேன். என்னால் உங்களை மாதிரி இது மாதிரி வெட்டியெல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு காஃபி வேணும்னா நானே போய் குடிச்சுப்பேன். உங்கள் கூட போகணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சரிம்மா, கிளம்பு. ம். என்ன இவ கேள்வி கேட்டதும் மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. ஒருவேளை இவளுக்கு யார்கிட்டயாச்சும் பேசணும் போல இருக்கோ என்னன்னு தெரியல.
என்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா, ஷேர் பண்ணவும் மாட்டேங்கிறா. காஃபி ஷாப்பில் போயிட்டு ஏதாச்சும் பேச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வரமாட்டேங்கிறா. இவளை நான் என்ன தான் பண்ணுறது? சரி, இவ என்ன இப்படியவா இருக்க போகிறா? ஒரு நாள் கண்டிப்பாக நான் மாற்றுவேன் கவி. மாற்றி ஒரு நல்ல பையன் கையில் அவனை பிடிச்சி கொடுப்பேன். நீ இதே மாதிரி தனியாகவே இருக்க முடியாது. உனக்கும் ஒரு குடும்பங்கிறது தேவை. நான் உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னை என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன். என்னால் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது.